Hi friends, welcome to A to Z சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இந்த குடலை வச்சு நம்ம ஆல்ரெடி குடல் சூப் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் குடலும் ரத்தமும் ஆட் பண்ணி எப்படி வறுவல் செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் தரேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த குடல் குழம்பை எப்படி ரொம்ப சுவையா டேஸ்டா செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் குடல் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குடலை நம்ம சுத்தம் செய்ய போறோங்க. அதை எப்படி சுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். ஹாட் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல பண்ணலாங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு வந்ததை நான் சுத்தம் பண்ணி காட்டுறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த ஹாட் வாட்டர்ல இந்த குடலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. ஸோ அதில் இருக்கிற ஆளுக்கு இதெல்லாமே அந்த ஹாட் வாட்டரில் போயிடும். அதனால ஹாட் வாட்டரில் இந்த குடலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்து நாம் ஒரு 2 வாட்டி நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா குடல் அந்த ஸ்மெல்லு இந்த மாதிரி எதுவுமே வராமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குடலை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். ஸோ குடல் வேக வைக்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நம்ம இது கூட ஆட் பண்ண போறோங்க. இப்போ கடுகும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்றேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா குடல், அந்த குடலை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குடல் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் பிரிக்கல, ஒரு குடலை அப்படியே முழுசாக நான் ஆட் பண்ணுறேங்க. இப்போ போட்டுட்டு நல்லா நம்ம பெரட்டி விட்டுறலாம். பெரட்டி விட்டுட்டு இதில் ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர். இது நான் சூப்பு வைக்கிறது எப்படிங்கிறதுனால அந்த இதை அப்படியே உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஸோ இதில் நம்ம வாட்டர் அதிகமாக வச்சு இதுலேருந்தே நம்ம சூப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேங்க. ஸோ அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது இதுலேருந்து நம்ம சூப் எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பெரியவங்களாகிய நாமளும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இந்த குடல் வேகுற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணுங்க. நான் குடல் மூழ்கிற அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ பாருங்கள், குடல் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போடலாம். விசில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விசிலே விடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 விசில் விட போகிறேங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். உங்களுக்கு அதில் இருந்து நீங்கள் சூப் எடுத்து குடிக்கணும்னா இந்த மாதிரி இந்த சிம்பிள் மெத்தடில் பண்ணியே நீங்கள் சூப் எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பைசஸ் இதெல்லாம் போடாமல் ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாங்க. இல்லை அப்படின்னாலும் அந்த வாட்டர் குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு வெங்காயம் வதக்கி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது ரெண்டும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இதை வதக்கிட்டு நம்ம இந்த வெங்காயத்தை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி தாங்க எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட பட்டையும் கிராமும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 5 கிராமும் ஒரு சின்ன பட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாங்க. உங்களுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னிறமான கலரில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வணக்கிட்டு விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம இப்போ தான் நம்ம குழம்பு வைக்கவே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ குழம்பு வைக்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேங்க. அது குடல் வேகிறதுக்காக அங்கே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணேன். இங்கேயும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இங்கேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விடலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதக்கணும் இல்லையா, பட்டை கிராம் போட்டு அந்த வெங்காயத்தை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதனுடைய பேஸ்ட்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சி போடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வதக்கி போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. ஸோ ரொம்ப நேரம் இது வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வந்து போட்டிருக்கோம். இப்போ இது கூட வந்து குடல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த குடலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வெந்ததுக்கு அப்புறமா கூட இருக்கிற தண்ணி வந்து நீங்கள் பிரித்து வந்து வெளியே ஊற்றக்கூடாதுங்க. இதுலேயே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்புலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது கூட நான் கொத்தமல்லி தூளும் வெறும் மிளகாய் தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி தூள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. வரமிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்னு கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து காரம் போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். வேறு எந்த தூளுமே வந்துட்டு நான் அந்த கடையில் வாங்கின எதுவுமே யூஸ் பண்ணல. இது ரெண்டுமே நான் வீட்லேயே அரைச்சது தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்து தேங்காய் விழுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி குடலும் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மசாலா வாசனைலாம் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் விழுது வந்து ஆட் பண்ணலாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயே கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா இது அப்படியே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ கொஞ்சம் தேங்காய் விழுது போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் தேங்காய் விழுது வந்து ஆட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காயை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் தேங்காய் விழுதும் போட்டுட்டோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடல் குழம்பு வந்து ஈஸியாக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்க இதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிளறி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக வருங்க. இப்போ வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் உப்பு காரம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு நல்லா ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறமா நம்மளுடைய குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ இந்த குடல் குழம்பு வச்சுட்டு இது அப்படியே நம்ம சாப்பிடாம இந்த குடலை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வறுவல் பண்ணி சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.